ஸோ மணி அட்ராக்ஷன் நம்ம நெறைய பேசிட்டோம் மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து மணிக்கு மேட்ச் பண்ணணும். நெறைய பேர் வந்து என்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணேன் முடியல அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ஒரு ஈஸியான வழி என்னன்னா, நீங்க வந்து விஸ்வரூப தரிசனம் பழனி மலைக்கு போங்க. விஸ்வரூப தரிசனம் பாருங்க. அந்த தரிசனத்தப்போ வந்து அது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன இருப்பார்னா, ஆண்டி கோலத்தில இருப்பாரு. சரிங்களா? ஆண்டி கோலத்திலனா எல்லாத்தையும் பற்றற்றதா ஆக்கிரணும் அப்படின்னு. லா ஆஃப் டிட்டாச்மெண்ட்ன்னு இருக்கும். சரிங்களா? இத நீங்க நம்ம புரிஞ்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சிரும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாரி தோணும் மேலோட்டமா பார்க்குறப்போ. உங்களுக்கு ஒண்ணு புடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,00,000 பணம் வேணும்னா, நீங்க வந்து உங்களோட முயற்சி செஞ்சுட்டு விட்டுறணும். இந்த நிலைய நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சுரும். இது இதுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாத்துக்குமே. உங்க வேலைய செஞ்சுட்டு, அது எப்போ வரும், எப்போ வரும்னு நீங்க வந்து அத நெனச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் அந்த விஸ்வரூப தரிசனம் இல்லன்னா காலையில சன்னியாசி தரிசனம் பார்க்க சொல்றேன்னா, அவர் அதுதான் உணர்த்துவாரு. உங்க கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். நீங்க சொல்ற மணி அட்ராக்ஷன்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆவல. எதுவுமே எனக்கு மணி ஃப்ளோவே இல்ல அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? அந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வந்து நீங்க அங்க போய் எடுத்துக்கலாம்.